Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 10 Exercise 10.3 Differentiate the following. Sixth question எப்படி solve பண்றதுன்னு பார்க்கலாம். Y is equal to sin e power x. So இப்போ e power x தான் u இடத்துல எடுத்துப்போம். கரெக்டா? Solutionல y is equal to sin e power x. So let u is equal to e power x. ഈ term எப்படி மாறும்? sin u. இப்போ இது ரெண்டுத்தையும் differentiate பண்ணலாம். du by dx is equal to e power x differentiate பண்ணா e power x தான் இருக்கும். அடுத்து dy by du. sin differentiate பண்ணா cos u. கரெக்டா? அடுத்தது என்ன? dy by dx is equal to dy by du into du by dx. So by du இடத்துல cos u into du by dx இடத்துல e power x. இப்போ u இருக்கிற இடத்துலயும் நம்ம மாத்தணும் இல்லையா? ஸோ இப்போ e power x முன்னாடி எழுதிக்கலாம். அப்புறம் cos u இருக்கிற இடத்துல நான் e power x தான் எழுத போறேன். அதனால தான் நான் இந்த e power x வந்து ஃபர்ஸ்டே எழுதிட்டேன். சரியா? அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்குமே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 7th question, f of x ன்னு கொடுத்துருக்காங்க. x cube plus 4x whole power 7. So solutionல f of x நம்ம first question பார்த்தோம் இல்லையா? அதே மாடல் தான். x cube plus 4x whole power 7. Let u is equal to x cube plus 4x. அடுத்தது f of x, பட் இங்க வந்து in terms of u நம்ம எழுத போறோம். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா f of x எப்படி மாறும்? u power 7th. இப்போ இதை differentiate பண்ணலாம். du by dx is equal to x cube. அப்போ n into x power n minus 1, 3 into x power 3 minus 1, 2 plus x முன்னாடி 4, அப்போ 4 வரணும். அடுத்து f dash of uன்னு எழுதணும். ஏன்னா உள்ளக்கு இப்போ என்ன இருக்கு? u. அப்போ u தானே நம்ம differentiate பண்ணணும். அப்போ அதை தான் எழுதிக்கணும். 7 into u power 6. f dash of x is equal to f dash of u into du by dx. சரியா? இப்போ இதோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 7u6 into bracketல எழுதினா 3x square plus 4. இப்போ u இருக்கிற இடத்துல x cube plus 4x ன்னு எழுதிக்கலாம். பவர்ல 6 இருக்கு. இங்க 3x square plus 4. எப்பவுமே பவர்ல ஜாஸ்தியா இருந்தா செகண்டரி வரணும். ஸோ 7 into 3x square plus 4 into x cube plus 4 into x whole power 6 ன்னு எழுதிட்டா போதும். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்தது 8th question, h of t is equal to t minus 1 by t power 3 by 2. Solution given எழுதிக்கலாம். ht is equal to t minus 1 by t powerல 3 by 2. So இப்போ next என்ன பண்ணுவோம்? let u is equal to t minus 1 by t. அது உள்ள இருக்கிற full term எடுத்துப்போமா? அப்போ h of t எப்படி மாறும்? u powerல 3 by 2. next du by dt ன்னு எழுதணும். ஏன்னா இங்க x இல்ல. t differentiate பண்ணும்போது 1 மைனஸ், இப்போ இந்த 1 by t நான் சைடில் சால்வ் பண்ணுறேன். சரிங்களா? 1 by t t இன்வர்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ x power nனா n into x power n minus 1. அப்போ -1 t power -2. -2ன்றது டிவைடட் பைல வரும். -1 by t ஸ்கொயர்னு ஆகும். சரியா? அதுதான் இங்கே டேரெக்டாக எழுத போகிறேன். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, அங்கேயும் ஒரு மைனஸ். ஸோ ப்ளஸ் 1 by t square. இப்போ இது h in terms of u ன்னு மாறிடும். h dash is equal to 3 by 2 u power 3 by 2 minus 1. That is equal to 3 by 2 u power 2 ones are 2. 3 minus 2 1. 1 by 2. இதுக்கப்புறம் நம்ம எப்போ போல சால்வ் பண்ணலாம். h dash of t is equal to h dash of u தான் ஃபர்ஸ்ட் வரணும். அப்புறம் தான் du by dt. 3 by 2 u powerல 1 by 2 into 1 plus 1 by t square. next u இருக்கிற இடத்துல நம்ம u substitute பண்ண வேல்யூ எடுத்துக்கலாம். t minus 1 by t.
into பவரில் 1/2 into 1 plus 1 by t square. Understand of the sum எல்லாருக்கும் அடுத்த question பார்க்கலாம். அடுத்து 9th question பாருங்க. f of t is equal to cubic root of 1 plus tan t. இதுதான் இப்போ solve பண்ணும் சொல்யூஷனில். f of t is equal to cubic root of 1 plus tan t. Let u is equal to 1 plus tan t. Next f of t எப்படி மாறும்? இந்த full term u எடுத்துட்டேன். So cubic root of u. இதை எப்படி மாற்றி எழுதலாம்? u power 1/3. இப்போ இதை differentiate பண்ணலாம். du by dt. 1 differentiate பண்ணா 0. tan t differentiate பண்ணா secant square t. இப்போ இது எப்படி மாறும்? f dash of u is equal to u power n. அப்போ n into u power n minus 1. So f dash of u is equal to 1/3 u power 3 ones are 3. 1 minus 3 வந்து 2 minus 2/3. ஓகேவா? இப்போ இதை எழுதிடலாம். இது du by dt ஓட வேல்யூ என்ன ஆகும்? secant square t. இப்போ next lineல f dash of t is equal to f dash of u into du by dt, which is equal to 1/3 u power minus 2/3 into secant square t. அடுத்த லைன்ல u இருக்கிற இடத்துல என்ன எழுதுறோம்? 1 plus tan t எழுதிடலாம். 1/3 into 1 plus tan t power minus 2/3 into secant square t. So இதை next இதை வந்து அடுத்ததா எழுதிக்கலாம். 1/3 into அது அப்படியே எழுதினாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும் புக் பேக் மாதிரி எழுதிடலாம். நான் எங்கேயாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் மாற்றி எழுதிக்கோங்க. சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க. எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். y is equal to cos a cube plus x cube. இதை தான் சால்வ் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் y is equal to cos a cube plus x cube equal to என்ன எடுப்போம்? a cube plus x cube. அப்புறம் y எப்படி மாறும்? cos u. இப்போ du by dx is equal to a cubeன்றது 0. x cube எப்படி எழுதும்? 3 into x power n minus 1. 3 minus 1 which is 2. y by du கண்டுபிடிக்கலாம். cos u differentiate பண்ணா minus sin u. இப்போ இதை substitute பண்ணலாம். இது du by dx வந்து 3x square. சரிங்களா? டைரெக்டாக கூட அங்கே எழுதிக்கலாம். அடுத்து dy by dx is equal to dy by du into du by dx. இப்போ dy by du இடத்துல minus sin u into du by dx வந்து 3x square. இப்போ u இருக்கிற இடத்துல என்ன மாற்றி எழுத போகிறோம்? sin a cube plus x cube into 3x square, which is equal to minus 3x square into sin a cube plus x cube. இதுதான் dy by dx ஓட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானும் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? 11th question y is equal to e power minus mx. இதுதான் இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் y is equal to e power minus mx எழுதிக்கலாம். let u is equal to minus mx. கரெக்டாக e பவரில் இருக்கதானே எடுக்க முடியும். அண்ட் y எப்படி மாறும்? e பவரில் uன்னு மாறிடும். இப்போ இதை தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். du by dx is equal to minus m. ஏன்னா எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை எடுத்துப்போம். இப்போ 4xனா 4 எடுக்கிறோம்ல, அது மாதிரி minus m. அடுத்து dy by du is equal to e power u differentiate பண்ண e power u same. இப்போ நம்ம next என்ன பண்ணுவோம்? dy by dx is equal to dy by du into du by dx. dy by duன்றது e power u into du by dxன்றது minus m. next lineல minus m ஃப்ரண்ட்ல எழுதிடலாம். e power u, uக்கு பதில் என்ன எடுத்தோம்? minus mx. அதை எழுதிட்டா போதும்.
and e power minus mxன்றது கொஸ்டின்ல yன்னு கொடுத்துருப்பாங்க. y is equal to. ஸோ இந்த ஃபுல் டேர்ம்க்கு பதிலாக yன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம்.